இந்த ஒரே வெற்றியில் டெஸ்ட் உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியை உறுதி செய்த இந்திய அணி. ரன் ரேட்டை வைத்து மொத்த அணிகளுக்கும் தண்ணி காட்டிய இந்தியா. அதாவது இந்திய அணி தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடி வந்தது. இன்று 3வது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி இந்த ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டது. அவங்க 5 நாள் கொண்ட இந்த டெஸ்ட் போட்டியை வெறும் 3 நாளில் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது இந்திய அணி. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் தற்போது நடைபெற்று வந்தது. 2 நாட்களுக்கு முன்பு தொடங்கிய இந்த தொடரில் முதல் போட்டி அகமதாபாத்தில் வைத்து தொடங்கியிருந்தது. இந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தது வெஸ்ட் இண்டீஸ் அணி. அதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் பந்து வீச களமிறங்கிய இந்திய அணியில் முகமது சிராஜ் மற்றும் ஜாஸ்பிரீத் பும்ரா போன்றவர்களின் சிறப்பான பந்து வீச்சால் முதல் இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 162 ரன்களில் ஆல் அவுட் செய்தது இந்திய அணி. இதில் இந்திய அணி சார்பில் அதிகபட்சமாக முகமது சிராஜ் 4 விக்கெட்டுகளையும் ஜாஸ்பிரீத் பும்ரா 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார். பின்னர் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியிலோ ஓப்பனிங் இறங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வாலில் தொடங்கி கடைசியாக இறங்கிய ரவீந்திர ஜடேஜா வரையிலும் அதிரடியில் மிரட்டிவிட்டனர். அதுவும் த்ரூ ஜூரல் அதிகபட்சமாக 125 ரன்கள், ரவீந்திர ஜடேஜா 104 ரன்கள், KL ராகுல் 100 ரன்கள் என அடுத்தடுத்து மொத்தமாக இந்த ஒரே இன்னிங்ஸில் 3 இந்திய பேட்ஸ்மேன்கள் சதம் அடித்து சாதனை படைத்திருந்தனர். அதேபோல இதே போட்டியில் சுப்மன் கில்லும் அரை சதம் அடித்து மிரட்டியிருந்தார். ஆக மொத்தம் இந்த ஒரே இன்னிங்ஸில் இந்திய அணி சார்பில் 3 முழு சதம், 1 அரை சதம் என இந்த போட்டி முழுக்க சதங்கள் மலைகளாக இந்திய பேட்ஸ்மேன்கள் பொழிய விட்டனர். ஆக இதுவே டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை இன்னிங்ஸாக பார்க்கப்படுகிறது. மேலும் முதல் நாள் ஆட்டத்திலேயே வெஸ்ட் இண்டீஸ் அணியை ஆல் அவுட் செய்துவிட்டு இந்திய அணி பேட்டிங் செய்ய தொடங்கியிருந்தது. அதனைத் தொடர்ந்து 2வது நாள் ஆட்டமான நேற்றைய நாள் ஆட்டம் முழுவதும் இந்திய அணி பேட்டிங் செய்து இன்றைய நாளான 3வது நாள் ஆட்டத்தின் தொடக்கத்திலேயே 5 விக்கெட் இழப்புக்கு 448 ரன்கள் எடுத்திருந்த இந்திய அணி திடீரென டிக்ளேர் செய்வதாக அறிவித்தது. அதாவது முதல் இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 162 ரன்கள் எடுத்திருக்க, ஆனால் இந்திய அணியோ 448 ரன்கள் எடுத்துவிட்டது. இதனால் கிட்டத்தட்ட 286 ரன்கள் முன்னிலையில் இந்திய அணி இருந்தபோதே இந்திய அணி டிக்ளேர் செய்வதாக அறிவித்தது. இந்த முடிவு என்பது இந்திய அணி எடுத்த மிகப்பெரிய ரிஸ்க் என்று கூட சொல்லலாங்க. ஏனென்றால் 5 விக்கெட்டுகளை கையில் வைத்துக்கொண்டு வெறும் 286 ரன்கள் முன்னிலையில் இருந்தபோது இப்படி ஒரு டிக்ளேர் செய்யும் முடிவை இந்திய அணி எடுப்பது என்பது துணிச்சலான முடிவுதாங்க. இதே மற்ற அணிகளாக இருந்தால் கண்டிப்பாக 400 ரன்களாவது முன்னிலையில் வந்த பிறகுதான் டிக்ளேர் செய்வதை பற்றி முடிவு செய்திருப்பார்கள். ஆனால் இந்திய அணி வெறும் 286 ரன்கள் முன்னிலை பெற்ற போதே டிக்ளேர் செய்வதாக துணிச்சலான முடிவை எடுத்தது. அதாவது இன்றைய தினமான 3வது நாள் ஆட்டத்தின் தொடக்கத்திலேயே இந்திய அணி டிக்ளேர் செய்யும் முடிவை எடுத்துவிட்டது. இதன் பிறகு 2வது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணியை பொறுத்தவரையில் எப்படியாவது இந்த போட்டியை டிரா செய்துவிட வேண்டும் என்றுதான் பேட்டிங் செய்ய களமிறங்கினார்கள். ஏனென்றால் இனிமேல் இந்த போட்டியை வெஸ்ட் இண்டீஸ் அணியால் வெற்றி பெற முடியாது. ஆகவே தோல்வியை தவிர்க்க டிரா செய்வது மட்டுமே ஒரே ஒரு வாய்ப்பாக வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு இருந்தது. ஆக அதை மனதில் வைத்துதான் நிதானமான ஆட்டத்தையே இன்றைய 2வது இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்கள் ஆடத் தொடங்கினார்கள். ஆனால் இந்த முறை நம்முடைய ரவீந்திர ஜடேஜா பந்து வீச்சில் திடீரென விஸ்வரூபம் எடுக்க, இதனால் வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்களின் அடித்தளம் என்பது ஆடிவிட்டது. அதாவது கடந்த முதல் இன்னிங்ஸில் இந்திய ஃபாஸ்ட் பவுலர்களான முகமது சிராஜும் ஜாஸ்பிரீத் பும்ராவும் சிறப்பாக பந்து வீசி வெஸ்ட் இண்டீஸ் அணியை ஆல் அவுட் ஆக்க, இப்போது இந்த 2வது இன்னிங்ஸில் இந்திய ஸ்பின் பவுலரான ஜடேஜா சிறப்பாக பந்து வீசி விக்கெட்டுகளை வாரி குவிக்க, இதனால் 3வது நாள் ஆட்டமான இன்றைய நாளிலேயே வெஸ்ட் இண்டீஸ் அணி தோல்வியை தழுவிவிடும். ஏனென்றால் இன்றைய 3வது நாள் ஆட்டத்தின் உணவு இடைவேளைக்கு முன்பே 5 விக்கெட்டுகளை இழந்து அடுத்தடுத்ததாக 6வது விக்கெட்டையும் இழந்து தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை இழந்து கொண்டே வருகிறது வெஸ்ட் இண்டீஸ் அணி. ஆகவே எப்படியும் இன்றைய 3வது நாள் ஆட்டத்தின் முக்கால்வாசி நாளிலேயே வெஸ்ட் இண்டீஸ் அணி தோல்வியை தழுவிவிடும். அந்தளவுக்கு ரவீந்திர ஜடேஜாவின் பந்துவீச்சு என்பது வெஸ்ட் இண்டீஸ் அணி பேட்ஸ்மேன்களுக்கு சிம்ம சொப்பனமாக மாறிவிட்டது. அதுவும் பேட்டிங்கிலும் அதிவேகமாக விளையாடி 104 ரன்கள் வரை குவித்த ரவீந்திர ஜடேஜா
இப்போது இந்த இரண்டாவது இன்னிங்ஸில் பந்து வீச்சிலும் விக்கெட்டுகளை வாரி குவித்து வருகிறார். ஆகவே இந்த போட்டியில் ரவீந்திர ஜடேஜாவுக்குத்தான் மேன் ஆஃப் த மேட்ச் விருது கொடுக்கப்பட வேண்டும். அது மட்டுமில்லாமல் ரவீந்திர ஜடேஜாவின் இந்த ஒரு ஃபார்ம் வந்துட்டு இந்திய அணிக்கு எந்தளவுக்கு முக்கியமோ அதே போல் நம்முடைய சிஎஸ்கே அணிக்கும் மிக மிக முக்கியம். ஆக ரவீந்திர ஜடேஜா ஒவ்வொரு போட்டியிலும் சிறப்பாக விளையாட அவருடைய ஃபார்ம் என்பது இன்னும் மெருகேறிக்கொண்டே போகும். ஆகவே இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதல் டெஸ்டில் வெறும் 3வது நாளிலேயே இந்திய அணி இந்தளவுக்கு அதிவேக வெற்றியை பெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது என்பது நம்முடைய ரவீந்திர ஜடேஜாவின் இன்னிங்ஸ் தான். அதிலும் குறிப்பாக இந்த போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் வெற்றியை பெற்றுள்ளது. ஆக இதுவும் இந்திய அணிக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக மாறியிருக்கிறது. அதே சமயம் இந்த வெற்றியை தொடர்ந்து எப்படியும் அடுத்த போட்டியிலும் இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்திவிடும். அப்படி வீழ்த்திவிட்டால் உலகக்கோப்பை டெஸ்ட் புள்ளி பட்டியலில் இப்போது 3வது இடத்தில் இருக்கும் இந்திய அணி 2வது இடத்திற்கு முன்னேறி இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பை தக்க வைத்து கொள்ளும். மேலும் இந்திய அணியின் இந்த ஒரு வெற்றி என்பது மற்ற கிரிக்கெட் அணிகளுக்கு முக்கியமான மெசேஜ் ஒன்றையும் தெரிவிக்கிறது. அது என்னன்னா, இந்த போட்டியில் மற்ற இளம் நட்சத்திர இந்திய வீரர்களை விட அனுபவம் வாய்ந்த அதாவது முதிர்ந்த ரவீந்திர ஜடேஜா தான் சிறப்பாக விளையாடியிருக்கிறார். ஆகவே ஓய்வை அறிவிக்கும் நிலையில் இருக்கும் ரவீந்திர ஜடேஜாவே இந்தளவுக்கு விளையாடும்போது சுப்மன் கில், யாஸ்வி ஜெய்ஸ்வால், முகமது சிராஜ், குல்தீப் யாதவ், துருவ் ஜூரல், சாய் சுதர்சன் உள்ளிட்டவர்கள் சிறப்பாக விளையாடினால் இன்னும் சிறப்பாக விளையாடினால் இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது இன்னும் பல மடங்கு அதிகரித்துவிடும். ஆகவே இந்திய அணியின் முழு கெப்பாசிட்டி என்பது இன்னும் வெளிப்படவே இல்லை என்றாலும் அப்படி இருந்தும் கூட இந்திய அணி இந்த போட்டியில் மிகப்பெரிய வெற்றியை ருசித்துள்ளது. அதுவும் 5 நாட்கள் விளையாடக்கூடிய டெஸ்ட் போட்டியை வெறும் 3 நாளில் முடித்து சாதனை படைத்திருக்கிறது இந்திய அணி. ஆகவே இந்த ஒரு விஷயம் என்பது மற்ற சர்வதேச கிரிக்கெட் அணிகளுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஓய்வு பெறும் தருணத்தில் முடிவில் இருக்கும் ஜடேஜாவே இந்த அடி அடிக்கிறார்னா மற்ற இளம் அதிரடி பேட்ஸ்மேன்களான யாஸ்வி ஜெய்ஸ்வால், சாய் சுதர்சன், துருவ் ஜூரல், சுப்மன் கில் உள்ளிட்டவர்கள் இவர்களுடைய முழு பொட்டன்சியலையும் வெளிப்படுத்தினால் எதிரணிகளின் நிலைமை என்னவாகும் என்பதை கண்டிப்பாக அனைத்து எதிரணிகளும் இப்போது சிந்தித்து கொண்டிருக்கும். அதே சமயம் இந்தளவுக்கு சிறப்பாக விளையாடி வரும் ரவீந்திர ஜடேஜா கண்டிப்பாக இந்த வருட டெஸ்ட் உலகக்கோப்பை வரையிலும் விளையாடி இந்திய அணிக்கு டெஸ்ட் உலகக்கோப்பையை பெற்றுக் கொடுத்து விட்ட பிறகுதான் ஓய்வை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த ஒரு அதிவேக பிரம்மாண்ட இன்னிங்ஸ் வெற்றியை பற்றியும் அதே போல் நம்முடைய ரவீந்திர ஜடேஜாவின் பந்துவீச்சு மற்றும் பேட்டிங் என இத்தகைய மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.